நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. பூமி பந்தின் அனைத்து பகுதிகளிலும் வாழும் கத்தோலிக்க மக்களின் வாழ்விலும் வரலாற்றிலும் மட்டுமல்ல, பிற மத மக்களின் உள்ளங்களிலும் தனக்கென ஒரு தனியிடத்தை பெற்றுள்ள அன்னை மரியாவின் அமல உற்பவ சபையினர் திருவிழா திருப்பலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாசரேத்தூர் இளம்பெண்ணான அமல உற்பவி மரியாள் தூய்மை மிகு எடுத்துக்காட்டு. எல்லாம் வல்ல இறைவனின் மீட்பு திட்டத்தில் சிறப்பிடம் வகிப்பவர். அவரை அருள்மிக பெற்றவராக ஜென்ம பாவ கரையின்றி இறைவன் படைத்தார். இதனையே வானதூதர் அருள் நிறைந்தவளை வாழ்க, ஆண்டவர் உம்மோடு, பெண்களுக்குள் நீர் பேறு பெற்றவர் என்று வாழ்த்தினார். ஆதி பெற்றோர் பாவம் செய்ததால் எல்லாம் வல்ல கடவுளின் அருட்கொடைகள் மனிதனுக்கு தடைப்பட்ட போது தந்தையாம் கடவுள் மனிதனோடு கொண்டுள்ள உறவை சரி செய்து புதுப்பிக்க கன்னிப்பெண் மரியாளை தனக்கு கருவியாகவும் பாலமாகவும் பயன்படுத்தினார். எனவே இவ்வுலக வாழ்வில் நாம் சந்திக்கும் சவால்கள், போராட்டங்கள், தீமைகளின் ஆதிக்கத்தின் நடுவில் அல்லலுறும் நமக்கு அமல உற்பவி அன்னையின் பரிந்துரையும் பாதுகாப்பும் பராமரிப்பும் என்றும் தங்கிட அருள் வேண்டி தொடரும் இத்திருப்பலியில் பங்கு பெறுவோம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படும் நமது படைப்பாகி இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாய் ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரை நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, வாழ்வினூற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டுமென்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளமை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கும் அது அருளின் ஊற்றினை எம்முள் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் அணுகி வந்து உமது மீட்பை பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். எல்லாமல்ல இறைவாம், தண்ணீர் வளம்பெற அதில் உப்பிட வேண்டுமென்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பையும் பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியுள்ளமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்திருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நானும் உரை
எல்லாம் அல்ல இறைவன் நம் பாவங்களில் நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சி விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, வானுலக அரசரே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த மன்றாடுவோமாக. இறைவா, இயேசுவின் பிறப்பு பெருவிழாவை ஆவலுடன் எதிர்பார்த்திருக்கும் மக்களை நீர் கண்ணோக்குகின்றீர். அதனால் இத்தகைய மாபெரும் மீட்பின் மகிழ்வுக்கு நாங்கள் வந்து சேரவும், இதை பெரும் மகிழ்வோடும் மேலான வேண்டுதல்களோடும் என்றுமே கொண்டாடவும் ஆற்றல் பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டுள்ள இந்த வாசகம் அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு திரும்பும் இஸ்ரேலரின் மலைநிலையை பிரதிபலிக்கின்றது. யாவே கடவுள் பால் நிலங்களை சோலையாக மாற்றுகிறார். நலிவுற்றவரை புதுபலன் பெற வைத்து பயணிக்க வைக்கிறார். மகிழ்வித்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவர். பெருமகிழ்ச்சியால் அவர்கள் முகம் மலர்ந்திருக்கும் என்று மெஸ்ஸியாவை நம்பிக்கையோடு எதிர்நோக்கி இருக்கும் எசாயாவின் இவ்வார்த்தைகளை மகிழ்ச்சியுடன் கேட்டு மனதில் பதிவு செய்வோம். கடவுளே வந்து உங்களை விடுவிப்பார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35, இறை வார்த்தைகள் 1 முதல் 6 முடிய மற்றும் 10. அந்நாட்களில் பாலை நிலமும் பால்வெளியும் அகமகிழும். பொட்டல் நிலம் அக்களித்து படைந்து லீலி போல் பூத்து குலுங்கும். அது வளமாய் பூத்து குலுங்கி மகிழ்ந்து பாடி களிப்படையும்.
லெபனோனின் எழில் அதற்கு அளிக்கப்படும். கர்மேல் சாரோனின் மேன்மை அதில் ஒளிரும். ஆண்டவரின் மாட்சியையும் நம் கடவுளின் பெருமையையும் அவர்கள் காண்பார்கள். தளர்ந்து போன கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடும் முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள். உள்ளத்தில் உறுதியற்றவர்களை நோக்கி திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதிருங்கள். இதோ உங்கள் கடவுள் பழிதீர்க்க வருவார். அநீதிக்கு பழிவாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார். அப்பொழுது பார்வையற்றோரின் கண்கள் பார்க்கும், காது கேளாதோரின் செவிகள் கேட்கும். அப்பொழுது கால் ஊனமுற்றோர் மான் போல் துள்ளி குதிப்பர், வாய் பேசாதோர் மகிழ்ந்து பாடுவர். ஆண்டவரால் விடுவிக்கப்பட்டோர் திரும்பி வருவர், மகிழ்ந்து பாடிக்கொண்டே சீயோனுக்கு வருவர். அவர்கள் முகம் என்றும் உள்ள மகிழ்ச்சியால் மலர்ந்திருக்கும். அவர்கள் மகிழ்ச்சியும் பூரிப்பும் அடைவார்கள். துன்பமும் துயரமும் பறந்தோடும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உயர்வானது. நீதானே என் சொந்தம், நீங்காதே நம் பந்தம், உன்னோடு என் வாழ்வு அழகானது. வரமாகும் உன்னன்பு வாழ்வாகும் உன்வாக்கு, உன்னாலே என் வாழ்வு உயர்வானது. நனைந்தேன் உன்னோடு கலந்தே, உன் மாண்பை பகிர்ந்தே உனதாகிறே. அழகான உன் எண்ணம் மறையாது எனில் என் நிறைவான என் வாழ் மகிழ்வானது. அழகான உன் எண்ணம் மறையாது எனில் என் நிறைவான என் வாழ் மகிழ்வானது. உன்
அன்பை உணர்ந்தேன் உன் பாதை நடந்தே உன் பண்பில் ஈர்ப்பில் உன் வசமாகிறேன் என்னகம் வாழ்வவா என்னை ஆழ்வவா இறைவா என் இறைவானவா தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டே தேடும் என் கண்ணில் பேராவல் கண்டே தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டே தேடும் என் கண்ணில் பேராவல் கண்டே உன்னால் இதயம் உயிரானது உறவாய் வாழ்வு இனிமையானது உன்னால் இதயம் உயிரானது உறவாய் வாழ்வு இனிமையானது எல்லாம் இங்கு நீ என்று உள்ளம் பாடுது தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டேன் தேடும் என் கண்ணில் பேராவல் கண்டேன் தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டேன் தேடும் என் கண்ணில் பேராவல் கண்டேன். பயிர் செய்வோர் எப்படி பொறுமையோடு காலம் கனியும் வரை காத்திருந்து தன் உழைப்பின் பயனை கண்டு பெருமகிழ்ச்சி அடைவாரோ அதுபோல் நாம் ஆண்டவரின் வருகைக்கு நம் உள்ளங்களை உறுதிப்படுத்தி கொள்ள அறிவுரை கூறும் திருத்துதர் யாக்கோப்பின் வார்த்தைகளுக்கு செவிமடுப்போம். திருத்தூதர் யாக்கோப்பு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறை வசனங்கள் 7-10 முடிய. சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் வருகை வரை பொறுமையோடு இருங்கள். பயிரிடுபவரை பாருங்கள். அவர் நிலத்தில் நல்ல விளைச்சலை எதிர்பார்த்து முன்மாறியும் பின்மாறியும் பொழியும் அளவும் பொறுமையோடு காத்திருக்கிறார். நீங்களும் பொறுமையோடு இருங்கள். உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துங்கள். ஏனெனில் ஆண்டவரின் வருகை நெருங்கி வந்துவிட்டது. சகோதர சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார். அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரியாக கொள்ளுங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவராகிய என் தலைவரின் ஆவி என் மேல் உள்ளது. ஒடுக்கப்பட்டோருக்கு நற்செய்தி அறிவிக்க என்னை அனுப்பியுள்ளார். அல்லேலூயா. 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 அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில்
யோவான் சிறையில் இருந்தபோது மெசியாவின் செயல்களை பற்றி கேள்வியுற்று தம் சீடர்களை அவரிடம் அனுப்பினார். அவர்கள் மூலமாக, வரவிருப்பவர் நீர்தாமோ அல்லது வேறு ஒருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்டார். அதற்கு இயேசு மறுமொழியாக, நீங்கள் கேட்பவற்றையும் காண்பவற்றையும் யோவானிடம் போய் அறிவியுங்கள். பார்வையற்றோர் பார்வை பெறுகின்றனர், கால் ஊனமுற்றோர் நடக்கின்றனர், தொழுநோயாளர் நலமடைகின்றனர், காது கேளாதோர் கேட்கின்றனர், இறந்தோர் உயிர் பெற்றெழுகின்றனர், ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. என்னை தயக்கமின்றி ஏற்றுக்கொள்வோர் பேறு பெற்றோர் என்றார். அவர்கள் திரும்பி சென்றபோது இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார். நீங்கள் எதை பார்க்க பாலை நிலத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா? இல்லையேல் யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடை அணிந்த ஒரு மனிதரையா? இதோ மெல்லிய ஆடை அணிந்தோர் அரச மாளிகையில் இருக்கின்றனர். பின்னர் யாரைத்தான் பார்க்க போனீர்கள்? இறைவாக்கினரையா? ஆம், இறைவாக்கினரை விட மேலானவரையே என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோ நான் என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன். அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என்று இவரை பற்றித்தான் மறைநூலில் எழுதியுள்ளது. மனிதராய் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட பெரியவர் எவரும் தோன்றியதில்லை. ஆயினும் விண்ணரசில் மிக சிறியவரும் அவரிலும் பெரியவரே என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று திருவருகை காலம் 3ஆம் ஞாயிறு. அதே நேரத்தில் இன்று நம்முடைய ஊரிலே அமலோற்ப மாதா சபையை சார்ந்த இளம்பெண்கள் தங்களுடைய சபை விழாவையும் கொண்டாடுகின்றார்கள். அன்னை மரியாள் ஒரு இளம்பெண், இறைவனுக்கு உகந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அதன் மூலம் அவர்கள் இறைவனுக்கே தாயாக மாறினார்கள். அவருடைய ஒப்புதலை பெற்ற பிறகு, இதோ கருத்தாங்கி நீர் ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் என்று சொல்லி வானதூதர் வழியாக அன்னை மரியாவுக்கு செய்தி சொல்லப்பட்ட போது அதை ஏற்றுக்கொண்ட அன்னை மரியா, இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி அந்த சின்னம் சிறு வயதில், அந்த இளம் வயதில், அந்த வாலிப பருவத்தில், இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி இறை வார்த்தையை, வானதூதருடைய அந்த ஒரு வார்த்தை இறை வார்த்தை என்று நம்பி, அந்த வார்த்தைக்கு இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படியே ஆகட்டும் என்று சொல்லி இறை சித்தத்திற்கு தன்னை உட்படுத்தி கொண்டு, தனக்கு எத்தகைய இடைஞ்சல்கள் இன்னல்கள் வந்தாலும், இந்த சமூகம் என்னை பற்றி என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலை இல்லை, ஆண்டவருடைய கட்டளைக்கு நான் அடிபணிய வேண்டும், அந்த கட்டளையை என்னுடைய வாழ்வாக மாற்ற வேண்டும், இந்த உலகம் மீட்பு பெறுவதற்கு நானும் என்னுடைய பங்களிப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த இளம் வயதில், அதிகமாக முதிர்ச்சி இல்லாத அந்த ஒரு காலத்தில், அதே நேரத்தில் எந்த விதமான அதிகமான தன்னுடைய வாழ்வில் எதையும் அனுபவிக்காத அந்த ஒரு இளம் வயதில் எல்லாவற்றையும் உணர்ந்தவராக, எல்லாவற்றையும் உள்வாங்கியவராக, ஒரு மிகப்பெரிய ஒரு பெண் யோசிக்கின்ற அளவுக்கு யோசித்து இறை சித்தத்தின்படி வாழ்ந்த அன்னை மரியாவை நினைவுகூறுகின்ற விதத்தில்தான் இன்று இவர்கள் தங்களுடைய விழாவை கொண்டாடுகின்றார்கள். இவர்களுக்கும் அந்த நேரத்தில் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி தன்னை இறை திட்டத்திற்கு உட்படுத்தி கொண்ட அன்னை மரியாளுடைய வயதை ஒத்துத்தான் இருந்தது. அந்த இளம்பெண்ணிடமிருந்த அதே ஒரு ஏக்கமும் தாகமும் இந்த இளம்பெண்களிடமும் நம்ம ஊரில் உள்ள அனைத்து இளம்பெண்களிடமும் இருக்கும்படியாக நாம் அவர்களுக்காக அமலோற்ப தாய் வழியாக நாம் மன்றாடுவோம். இறை திட்டத்திற்கு தன்னை உட்படுத்தி கொண்ட அன்னை மரியா பரிசுத்தமானவராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அன்னை மரியை ஜென்ம பாவம் இல்லாமல் அமல உற்பவியாக ஆண்டவர் இந்த உலகத்தில்
அவர் பிறக்க வேண்டும் என்று சொல்லி சித்தமாக இருக்கிறார். தான் பரிசுத்தமானவராக இருக்கிறேன், பரிசுத்தமானவராக இருக்கிற நான் ஒரு பெண்ணிடம் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பெண்ணும் முழுவதுமாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கடவுள் தன்னுடைய திட்டத்தை வகுக்கின்றார். அந்த ஒரு திட்டத்தில் அன்னை மரியாள் அமல உற்பவியாக பிறக்கின்றார். அவருடைய விழாவை கொண்டாடுவது, அதுவும் திருவருகை காலத்தில் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவை நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவர் இயேசுவினுடைய இரண்டாம் வருகையை, மெசியாவினுடைய இரண்டாம் வருகையை ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்ற திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறாகிய இன்று நமக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைகிறது. ஏனெனில் திருவருகை காலம் என்று சொன்னால் கிறிஸ்து பிறப்பை நாம் சந்திக்கப் போகின்றோம். அதற்காக நம்மை ஆயத்தமாகிக் கொண்டிருக்கிறோம். அதற்காக பல்வேறு முன்னெடுப்புகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதற்காக பல்வேறு நிகழ்வுகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஒரு காலகட்டத்தில் அன்னை மரியும் முக்கிய பங்கு வகிக்கின்றார்கள். அந்த ஒரு வகையில் இன்று நம்முடைய கொண்டாட்டமானது அர்த்தமுள்ள ஒரு கொண்டாட்டமாக, நம்முடைய வாழ்வை சிந்தித்து பார்க்கக்கூடிய ஒரு கொண்டாட்டமாக அமைகிறது. அன்பார்ந்தவர்களே, முதியவர் ஒருவர் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கின்றார். அவருடைய இளம் வயதில் அவரிடம் இல்லாத சொத்துக்களே அல்லது இல்லாத பணமே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அவர் தான் நினைத்ததையெல்லாம் அனுபவித்து இதுதான் மகிழ்ச்சி என்று சொல்லி அந்த ஒரு மகிழ்ச்சியில் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். பாரம்பரியமான ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்த அவர் தான் தோன்றித்தனமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இறை பக்தி இல்லாதவராக, இறை நம்பிக்கை இல்லாதவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் முதிய வயதில் எல்லாம் ஆண்டு அனுபவித்த பிறகு அவர் மகிழ்ச்சியின்மையை அவர் தன்னுடைய வாழ்வில் உணர்கின்றார். தன்னுடைய வீட்டிலே அவர் அப்பொழுதும் இறை நம்பிக்கை இல்லாதவராக, கத்தோலிக்க கிறிஸ்தவராக இருந்த போதிலும் கூட அவர் இறை நம்பிக்கை இல்லாதவராக இருக்கிறார். அவருடைய மகிழ்ச்சியின்மையை பார்த்த ஒரு பக்திமிக்க ஒரு இளைஞன் ஒருவன் அந்த முதியவரை சந்திக்கின்றான். உங்களிடம் மகிழ்ச்சி இல்லாத ஒரு சூழலில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் அதுவும் பாரம்பரியமான ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பத்தில், நல்லதொரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர்கள். ஆனால் இறை நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்து உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சி இழந்து தவித்து கொண்டிருக்கிறீர்களே என்று சொல்கின்ற பொழுது, இப்பொழுதும் உங்களுக்கு இறை நம்பிக்கை இல்லையா என்று கேட்கின்றார். அந்த முதியவர், எனக்கு இறை நம்பிக்கையே இல்லை, அப்படியே நான் வாழ்ந்து விட்டேன் என்று அவர் சொல்கின்றார். நீங்கள் திருவிவிலியத்தை எப்பொழுதாவது வாசித்திருக்கிறீர்களா என்று கேட்கின்றார். அவர் இல்லை என்று சொல்கின்றார். அப்படி என்றால் என்னிடம் ஒரு விவிலியம் இருக்கிறது, அதை நான் உங்களுக்கு தருகிறேன். இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் யோவான் நற்செய்தியை நீங்கள் வாசியுங்கள். யோவான் நற்செய்தியை வாசிக்கின்ற பொழுது எதிலெல்லாம் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையோ அதை ஒரு சிவப்பு பெண்ணால் அதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பேன், அப்பொழுது உங்களை நான் பார்ப்பேன். ஏதாவது சந்தேகம் இருந்தது என்று சொன்னால் என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். நம்பிக்கை இல்லை என்று சொன்னாலும் என்னிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு நான் என்னால் முடிந்த விளக்கத்தை கொடுக்கிறேன் என்று அந்த இளைஞன் ஒரு திருவிவிலியத்தை அவரிடம் கொடுக்கிறார். அவரும் சரி என்று சொல்லி அதை வாங்கி வைத்துக் கொள்கின்றார். ஒவ்வொரு முறையும் அந்த முதியவருடைய அந்த வீட்டை அந்த இளைஞன் கடந்து செல்கின்ற பொழுது, திருவிவிலியத்தை நான் சொன்ன பகுதியை நீங்கள் வாசித்தீர்களா என்று கேட்கின்ற பொழுது என்ற ஒரு சின்ன ஒரு முனங்கல் சப்தம் மட்டும் கேட்கிறது. அவன் அந்த வீட்டை கடந்து செல்கிறான். ஒவ்வொரு முறையும் கடந்து செல்கின்ற பொழுது வாசித்தீர்களா என்று கேட்கின்ற பொழுது அந்த ஒரு முனங்கல் சத்தம் மட்டும் அவனுக்கு கேட்கிறது. எனவே இன்னும் அவர் என்னை கூப்பிடவில்லை, இன்னும் அவர் முழுமையாக படிக்கவில்லை என்று அந்த இளைஞன் உணர்ந்து கொண்டு அந்த இல்லத்தை கடந்து செல்கின்றான். ஒரு முறை அவன் அவ்வாறு கேட்கின்ற பொழுது உள்ளிருந்து எந்த சப்தமும் வரவில்லை. சப்தமாக மீண்டும் மீண்டும் கேட்டு பார்க்கின்றான். வீட்டிற்குள் இருந்து எந்த முனங்கல் சத்தமும் வரவில்லை, எந்த சப்தமும் வரவில்லை. எனவே அவன் வீட்டிற்குள்ளே செல்கின்றான். அங்கே முதியவர் இறந்திருக்கின்றார். அவர் பக்கத்திலே திருவிவிலியமானது திறந்த நிலையில் இருக்கிறது. அவன் அந்த விவிலியத்தை எடுத்து பார்க்கின்றான். யோவான் நற்செய்தியை நான் வாசிக்க சொன்னேன், அதை வாசித்திருக்கிறாரா, எங்கேயாவது சிவப்பு இங்கிலே அவர் அடையாளப்படுத்தி இருக்கிறாரா என்று பார்க்க வேண்டும் என்று சொல்லி யோவான் நற்செய்தியை அவன் ஒவ்வொரு அதிகாரமாக பார்க்கின்றான். முதல் அதிகாரத்தில் எந்த குறிப்பும் இல்லை, 2ஆம் அதிகாரத்தில் எந்த குறிப்பும் இல்லை. யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்திலே ஒரு பெண்ணால் அங்கே ஒரு அடையாளமானது வரையப்பட்டிருக்கிறது. அவன் அதை வாசித்து பார்க்கிறான்.
ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வோர் நிலைவாழ்வு பெறுவர் என்ற ஒரு வார்த்தையானது அதில் இடம்பெற்றிருக்கிறது. நம்பிக்கை கொள்வோர் நிலைவாழ்வை பெறுவார். அப்படி என்று சொன்னால் அந்த நிலைவாழ்வை பெற வேண்டும். நம்பிக்கையுடையோர் அந்த நிலைவாழ்வை பெறுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்பொழுது அந்த நிலைவாழ்வை நோக்கிய பயணத்தில் அந்த முதியவர் இருக்கிறார். அந்த நிலைவாழ்வை பெற வேண்டும் என்று சொன்னால் நம்பிக்கை நமக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. அந்த ஒரு நம்பிக்கை இந்த முதியவருக்கு அந்த இறக்கின்ற தருவாயில் வந்திருக்கிறது. எனவே அந்த ஒரு பகுதியை அவர் குறித்து வைத்திருக்கிறார் என்று சொல்கின்றார். ஆக நம்பினோர் நிலைவாழ்வை பெறுவர். அந்த ஒரு நம்பிக்கை தான் நம்மை விண்ணக வாழ்விற்கு நிலைவாழ்விற்கு அழைத்து செல்கிறது. ஆண்டவர் இயேசுவினுடைய மெசியாவினுடைய இரண்டாம் வருகையை நாம் ஆவலுடன் சந்திப்பதற்கு ஏதுவாக அந்த ஒரு நம்பிக்கை தான் அடிப்படையாக இருக்கிறது. அந்த ஒரு நம்பிக்கை எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை? நம்முடைய வாழ்வில் பிரதிபலிக்கக்கூடிய நம்பிக்கை, நம்முடைய செயலில் பிரதிபலிக்கக்கூடிய நம்பிக்கை. இறை வார்த்தையை வாசிக்கின்றோம், அதை உள்வாங்குகின்றோம். அந்த ஒரு நம்பிக்கையை நம்முடைய வாழ்வால், நம்முடைய சொல்லால், செயலால் மற்றவர்களுக்கு அறிக்கையிட வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது உண்மையான நம்பிக்கையாகிவிட முடியாது. நான் கடவுளை நம்புகிறேன் என்று சொல்லிக்கொண்டு தான் தோன்றித்தனமாக வாழ்ந்து அன்புக்கு புறம்பான காரியங்களை நாம் செய்தோம் என்று சொன்னால், பிறர் அன்புக்கு எதிரான காரியங்களை ஒவ்வொரு நாளும் நாம் முன்னெடுத்து சென்றோம் என்று சொன்னால், வீட்டிலே பல்வேறு விதமான குழப்பங்களுக்கு, அன்பில்லாத ஒரு சூழலுக்கு, சமாதானம் இல்லாத ஒரு சூழலுக்கு நான் காரணமாக இருந்தேன் என்று சொன்னால், என்னுடைய நம்பிக்கை உண்மையான நம்பிக்கையாக இருந்துவிட முடியாது. என்னுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஆண்டவர் இயேசுவில் வாழுகின்ற அன்னை மரியாவை போன்று ஆண்டவர் இயேசுவில் வாழ்கின்ற அந்த ஒரு இறை நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்வில் மகிழ்ச்சியை பெறுவோம். அப்பொழுதுதான் வரவிருக்கின்ற கிறிஸ்து பிறப்பு பெருவிழா நமக்கு அர்த்தமுள்ள ஒரு விழாவாக இருக்கும். அன்னை மரியாவுடைய வாழ்வை நாம் முழுமையாக நாம் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், அவரிடம் இருப்பது இந்த முழுமையான நம்பிக்கை தான். தன்னுடைய வாழ்வில் எந்த ஒரு சூழலிலும் பிறர் அன்புக்கு எதிராக அவர்கள் எதையும் செய்யவில்லை. தான் கடவுளுடைய தாயாக இருந்த போதிலும் கூட, தான் அமல உற்பவியாக இருந்த போதிலும் கூட, ஜென்ம பாவம் இல்லாமல் இந்த உலகத்தில் அவதரித்த போதிலும் கூட, எந்த ஒரு சூழலிலும் தலைக்கணம் கொள்ளாதவராக, தன்னை பற்றி பெருமை பாராட்டாதவராக, தனக்கென்று எதையும் ஆண்டவரிடத்தில் கேட்காதவராக, தன்னுடைய எளிய வாழ்க்கை, ஏழ்மையான ஒரு வாழ்க்கை, அந்த ஒரு ஏழையா எவ்வாறு வாழ வேண்டுமோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தன்னுடைய குடும்பத்தில் வாழ்ந்து மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகின்ற தாயாக, மற்றவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று சொல்லி, எப்பொழுதும் மகிழ்ச்சியை இந்த மக்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மகிழ்ச்சியின் பொக்கிஷமாக அன்னை மரியாள் இருக்கின்றார். இன்று நாம் திருவருகை காலம் 3ஆம் ஞாயிறிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த ஒரு நிலை வாழ்வை நாம் பெற வேண்டும் என்று சொன்னால், அன்னை மரியினுடைய முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை நாம் நம்முடைய வாழ்வாக மாற்ற வேண்டும். அன்னை மரியாள் மகிழ்ச்சியின் சிகரமாக இருந்தார். ஆனால் அந்த அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். இளம் வயதிலிருந்தே எத்தனையோ துன்பங்களை, துயரங்களை அவர்கள் தன்னுடைய வாழ்வில் தாங்கினார்கள். ஒரு இளம்பெண் திருமணத்திற்கு முன்னதாகவே கருவுற்றிருக்கிறார் என்று சொன்னால், அதுவும் தூய ஆவியானவருடைய வல்லமையால் நான் கருவுற்றிருக்கிறேன் என்று சொன்னாலும் கூட அந்த ஆணாதிக்க சமூகம் ஏற்றுக்கொள்ளுமா? மற்ற பெண்களை போன்று நம்மையும் கல்லால் எறிந்து கொன்று விடுவார்களே என்கின்ற ஐயம் ஒருபுறம் அன்னை மரியாவுக்கு இருந்தாலும் கூட, அதையும் தாண்டி இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்லி அந்த ஒரு துன்பக் கலத்தை, அந்த துன்பத்தை அவர் ஏற்றுக்கொள்கின்றார். எதற்காக? இந்த மனுக்குலம் வாழ வேண்டும் என்பதற்காக, இறை திட்டத்தில் தானும் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காக. இறை வார்த்தையை கேட்டால் மட்டும் போதாது, வாசித்தால் மட்டும் போதாது, அந்த இறை வார்த்தையின்படி நடக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் தனக்கு என்ன துன்பம் வந்தாலும் பரவாயில்லை, அதை எதிர்கொள்வேன் என்று சொல்லி துணிச்சலோடு அவர் அதை சந்திப்பதற்கு தயாராக இருக்கிறார். அப்பொழுது அன்னை மரியாவுக்கு எத்தனை வயது? 16 வயசு. இளம்பெண் 16 வயதில் இந்த உலகம் சரியாக தெரியாது என்று நாம் நினைக்கிறோமே, அப்படிப்பட்ட அந்த ஒரு வயதில் இப்படிப்பட்ட மிகப்பெரிய அவர் ஒரு வாழ்வை தன்னுடைய வாழ்வாக மாற்றிக்கொள்வதற்கு அவர் தயாராக இருக்கிறார். எல்லாம் புரிந்தவராக, தெரிந்தவராகத்தான் இது எங்கனமாகும் என்று கூட வானதூதரை பார்த்து கேட்கிறார். அந்த ஒரு தைரியமும், வானதூதரிடமே துணிச்சலாக கேட்கின்ற அந்த ஒரு தைரியமும் அன்னை மரியாளிடம் இருக்கிறது. இது எங்கனமாகும்? நான் கணவனை அறியேனே, நான் கன்னி பெண்ணாயிற்றே, கணவனை அறியேனே,
எனக்கும் சூசைக்கும் மன ஒப்பந்தம் தான் செய்யப்பட்டிருக்கிறது. நாங்கள் கூடி வாழும் முன் எப்படி நான் ஒரு மகனை பெற்றெடுப்பது என்று சொல்லி தன்னுடைய ஐயத்தையும் வானதூதர் வழியாக கடவுளிடம் கேட்கின்றார். கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை. கடவுள் ஒன்றுமில்லாமல் இருந்து இந்த உலகத்தை படைத்தார். ஒன்றுமில்லாமல் இருந்து இந்த உலகத்தை படைத்த கடவுளால் எல்லாம் முடியும். நீ நம்ப வேண்டும், நம்பினால் நிலை வாழ்வை பெறுவாய். அந்த ஒரு நம்பிக்கை வானதூதர் வழியாக அன்னை மரிக்கு கிடைக்கிறது. உடனே இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொல்கின்றார். அந்த வயதில் அன்னை மரியிடம் இருந்த அந்த துணிச்சல், அந்த வயதில் அன்னை மரியிடமும் எதிர்கொள்ளக்கூடிய அந்த ஒரு தயக்கம் எல்லாமே நியாயமானது தான். ஆனாலும் கூட கடவுளுடைய திட்டம் அதைவிட நியாயமானது. அதை புரிந்து கொள்கின்றார், அதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராகின்றார். எனவேதான் அன்னை மரியை இன்று நாம் அனைவரும் முன்னெடுத்து செல்கின்ற அளவுக்கு புனிதர்களிலே வணங்கத்தக்க மிக உன்னதமான புனிதையாக இதோ அருள்மிக பெற்றவர் என்று சொல்லி இந்த உலகத்தில் ஆண்டவருடைய அருளால் அதிகமாக பெற்றவராக, அருள் மிக பெற்றவரை புனிதர்களெல்லாம் விட அதிகமாக அருளை தன்னுடைய வாழ்வில் பெற்றவராக அன்னை மரியாள் இன்று நமக்காக பரிந்து பேசவராக இருந்து கொண்டிருக்கின்றார். எனவே அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு யோவானை பெருமைப்படுத்துகிறார். இந்த திருமுழுக்கு யோவான் யார்? இறைவனுடைய மெசியாவினுடைய வருகையை முன்னறிவிக்க வந்தவர், மெசியாவினுடைய முன்னோடி, அவரை சுட்டிக்காட்ட வந்தவர், இறைவாக்கினர்களில் இறுதி இறைவாக்கினர். இறை வார்த்தையை அறிவித்த இறைவாக்கினர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பது திருமுழுக்கு யோவானுக்கு தெரியும். உண்மையை எடுத்துரைத்த, இறை வார்த்தையை எடுத்துரைத்த எல்லா இறைவாக்கினர்களும் துன்பத்திற்குள்ளாக்கப்பட்டார்கள். அவர்களை கொல்லைகூட செய்தார்கள் இந்த இஸ்ராயல் மக்கள், பரிசேயர்களும் சதுசேயர்களும். ஆக தங்களுடைய முன்னோர்கள் இறைவாக்கினர்களுக்கு என்ன செய்தாரோ அதையே இறைவார்த்தையை அறிவிக்கின்ற, உண்மைக்கு சான்று பகரக்கூடிய மெசியாவை சுட்டி காட்டக்கூடிய எனக்கும் வரும் என்று சொல்லி திருமுழுக்கு யோவானுக்கு தெரியும். இருந்தாலும் துணிச்சலோடு இறை வார்த்தையை அறிவிக்கின்றார். அந்த ஒரு துணிச்சல், உண்மையை எடுத்துரைப்பது, யார் என்று கூட பார்க்காமல் அது அரசனாக இருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி உண்மையை எடுத்துரைக்கக்கூடிய அந்த ஒரு உன்னதமான அந்த ஒரு வல்லமை திருமுழுக்கு யோவானிடம் இருந்தது. இந்த உலகத்தை மீட்க வந்த மெசியாவுக்கே திருமுழுக்கு கொடுத்தவர் இந்த திருமுழுக்கு யோவான். அவரை சுட்டி காட்டியவர், இதோ இறைவனின் செம்மறி என்று சொல்லி, இதோ நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த மெசியா என்று சொல்லி இயேசுவை முன்னறிவித்து சுட்டி காட்டியவர் திருமுழுக்கு யோவான். அந்த திருமுழுக்கு யோவானுக்கு ஆண்டவர் இயேசு அற்புதமான ஒரு சாட்சியம் பகிர்கின்றார். பெண்களுள் பிறந்தவர்களுள் திருமுழுக்கு யோவானை விட சிறந்தவர்கள் யாரும் இல்லை. இதைவிட பெரிய பாராட்டு நமக்கு வேண்டுமா? திருமுழுக்கு யோவான் இறை வார்த்தையை வாழ்ந்தார், அதை மற்றவர்களுக்கு அறிவித்தார், மெசியாவை சுட்டி காட்டினார், தான் யார் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார், தன்னை தாழ்த்தினார், மெசியாவை உயர்த்தினார். அன்னை மரியா தன்னை தாழ்த்தினார், கடவுளை உயர்த்தினார். இன்று கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அந்த திருமுழுக்கு யோவானுக்கு கூட ஒரு ஐயம் வருகிறது. அவர் சிறையிலே இருக்கின்ற பொழுது உண்மையை எடுத்துரைத்ததனால் அவருக்கு சிறை கொடுக்கப்பட்ட போது அந்த சிறையில் என்ன கிடைக்கும் என்றும் அவருக்கு தெரியும், மரணம் நிச்சயம் உண்டு என்றும் அவருக்கு தெரியும். அந்த சிறையிலே அவர் தன்னந்தனியாக வாடிக்கொண்டிருக்கிற, அந்த துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அவருடைய சீடர்களிடம் திருமுழுக்கு யோவான், மெசியா இவர்தானா அல்லது இன்னொருவரை எதிர்பார்க்க வேண்டுமா என்று கேட்கின்றார். இதோ இறைவனின் செம்மறி என்று சுட்டி காட்டிவிட்டு இப்பொழுது அந்த ஒரு ஐயத்தையும் ஏற்படுத்துகிறாரே. எதற்காக? ஏனெனில் அவர் தன்னுடைய வாழ்வு இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டது. நான் உண்மையிலே முழுமையாக இறை வார்த்தையை அறிவித்து விட்டேனா, என்னுடைய பணி உண்மையிலே நிறைவடைந்து விட்டதா என்பதை உறுதி செய்து கொள்வதற்காக இன்னொருவரை நான் எதிர்பார்க்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வியையும் தன்னுடைய சீடர்கள் வழியாக இயேசுவிடம் கேட்க அவர் அனுப்புகின்றார். எனவேதான் திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் இயேசுவிடம் துணிந்து வருகின்றார்கள். வரவிருக்கின்றவர் நீர்தாமா அல்லது இன்னொருவரை எதிர்பார்க்க வேண்டுமா? எங்களுடைய தலைவர் கேட்டு வர சொல்லியிருக்கிறார் என்று சொல்கின்றார்கள். அப்பொழுது திருமுழுக்கு யோவானிடம் போய் சொல்லுங்கள், நீங்கள் கண்டதையும் நீங்கள் பார்ப்பதையும் கேட்டதையும் நீங்கள் எடுத்து சொல்லுங்கள். இங்கே பல்வேறு நோயாளிகள் நலம் பெறுகின்றார்கள், இறந்தோர் உயிர் பெறுகின்றார்கள்,
நடக்க முடியாதவர்கள் நடக்க பெறுகிறார்கள், காது கேளாதோர் காது கேளப் பெறுகிறார்கள். இவ்வாறாக எத்தனையோ புதுமைகள் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது, எத்தனையோ வல்ல செயல்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. ஆம் அன்புக்குரியவர்களே, ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது. நீங்கள் கண்டதையும் கேட்டதையும் பார்த்ததையும் நீங்கள் திருமுழுக்கு யோவானிடம் போய் சொல்லுங்கள். மெசியாவினுடைய வருகை இப்படித்தான் இருக்கும், மெசியாவினுடைய வருகை இப்படிப்பட்டதாக தான் இருக்கும் என்று திருமுழுக்கு யோவானுக்கு தெரியும். எனவே நீங்கள் கண்டதையும் கேட்டதையும் அவரிடம் போய் சொல்லுங்கள், அவர் புரிந்து கொள்வார் என்று சொல்கின்றார். எனவேதான் இயேசுவினுடைய பாராட்டை பெறுகின்றார். எல்லாவற்றையும் அன்னை மரியை போன்று தீர்ந்து தெளிந்து புரிந்து கொள்ள வேண்டும். தங்களுடைய பணி உண்மையிலே நிறைவேற்றி விட்டதா என்பதை தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் அவர்கள் குறியாக இருக்கிறார்கள். இன்று நம்முடைய வாழ்வில் இப்படிப்பட்ட யதார்த்தமான ஒரு வாழ்வை நாம் வாழ்வதற்கு தயாராக இருக்கிறோமா? பாரம்பரிய கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உண்மையிலே நம்முடைய நம்பிக்கையை நாம் வெளிப்படுத்துகிறோமா? நம்முடைய சொல்லால் செயலால் அதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறோமா? நம் வாழ்வு அப்படிப்பட்ட ஒரு வாழ்வாக இருக்கிறதா? நல்லதொரு கிறிஸ்தவ வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி சான்று பகிர்ந்து வாழக்கூடிய வாழ்வாக நம்முடைய வாழ்வு அமைந்திருக்கிறதா? யோசித்து பார்க்க வேண்டும். நாம் நிலை வாழ்வை பெற விரும்பினோம் என்று சொன்னால் நாம் நம்ப வேண்டும். இந்த நம்பிக்கை செயல் வடிவம் உள்ள நம்பிக்கையாக, அர்த்தமுள்ள ஒரு நம்பிக்கையாக, அன்னை மரியாவை போன்று திருமுழுக்கு யோவானை போன்று அர்த்தமுள்ள ஒரு நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை நம்மிடம் இருக்கிறதா? யோசித்து பார்ப்போம் அன்புக்குரியவர்களே. கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஒரு குடும்பத்தை பார்க்கின்ற பொழுது இங்கே கிறிஸ்து வாழ்கிறார் என்பதை மற்றவர்கள் சொல்ல வேண்டும். கிறிஸ்து வாழக்கூடிய அந்த ஒரு மனநிலை அங்கே இருக்க வேண்டும். கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் அங்கே இடைபெறுகின்ற அந்த ஒரு சூழல் அங்கே இருக்க வேண்டும். அப்படின்னா அன்பு இருக்க வேண்டும். ஏன்னா இயேசு என்றாலே அன்பு, இயேசு என்றாலே அன்பு. அன்பு செய்வதற்காகத்தான் இந்த உலகத்திற்கு வந்தார். கடவுள் எதற்காக இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்தார்? அன்பு செய்வதற்காக, அன்பிற்காக, தன்னை இழப்பதற்காக, நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு இல்லை என்று சொல்லி நண்பர்களாய நமக்காக உயிரை கொடுத்து அந்த அன்பை நிலைநாட்டிய அந்த இயேசு நம்முடைய இல்லத்தில் வாழ்கிறாரா? யோசித்து பார்ப்போம். எனவே அன்புக்குரியவர்களே, அன்பு செய்வோம். அன்பு செய்வது என்பது விட்டு கொடுத்தல், ஏற்றுக்கொள்ளுதல், புரிந்து கொள்ளுதல், சுயநலம் இல்லாமல், எந்த கலப்படமும் இல்லாமல் நாம் பிறரை ஏற்றுக்கொள்ளுதல், இதுதான் உண்மையான அன்பு. அப்படிப்பட்ட ஒரு அன்பு வாழ்வை நாம் வாழவும், அன்னை மரியிடமிருந்த அந்த ஒரு நேர்மையும் அந்த ஒரு துணிச்சலும் நம்மிடம் இருக்கும்படியாகவும் நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். அதே நேரத்தில் இன்று தங்களுடைய சபை விழாவை கொண்டாடுகின்ற நம்முடைய ஊரில் உள்ள இளம் பெண்களுக்காகவும் நாம் மன்றாடுவோம். அன்னை மரியுடைய வாழ்வை அவர்கள் பிரதிபலிக்கவும், அன்னை மரியிடமிருந்த துணிச்சலும், அன்னை மரியிடமிருந்த அந்த தீர்க்கமான முடிவும் இவரிடமும் இருக்கவும், எதையும் ஆண்டவர் இயேசுவுக்காக தாங்குகின்ற ஒரு மனப்பான்மையை பெறவும், இவருடைய எதிர்காலம் சிறப்பானதாக, வளமானதாக, எல்லா அருள் வளமும் பொருள் வளமும் பெற்று வாழக்கூடிய ஒரு வாழ்வாக அமையவும் நாம் இவர்களுக்காக தொடர்ந்து இந்த இறைபலியில் ஆண்டவரிடத்திலே மன்றாடுவோம். ஆமீன். அனைவரும் எழுந்து நம்முடைய நம்பிக்கை அறிக்கையிடுவோம்.
நம் மீது அன்பும் அக்கறையும் கொண்டு நம்மை வழிநடத்தி வருகிற அன்பு இயேசுவிடம் நம்முடைய தேவைகளை எடுத்து சொல்லி மன்றாடுவோம். வாழ்வளிக்கும் வள்ளலே எம் இறைவா, எம் திரு அவையை வழி நடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் அருட்கணியர்களுக்காக ஜெபிக்கின்றோம். மாறி வரும் கால சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இளைஞர்களை கிறிஸ்துவின் வழியில் வழி நடத்த தேவையான ஆற்றலையும் ஞானத்தையும் அவர்களுக்கு வழங்கி உமது அன்பின் பராமரிப்பில் தொடர்ந்து வழி நடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் இறைவா, எங்கள் இளைஞர்களுக்காக உம்மிடம் மன்றாடுகின்றோம். நாளைய உலகம் தங்கள் கையில் இருப்பதை உணர்ந்து தலைமை பண்புகளில் சிறந்து மக்கள் மதிக்கும் கற்றோர் போற்றும் தலைவர்களாக வளர்ந்து தரணி போற்றும் நல்ல மனிதர்களாக வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்னையின் மைந்தனே என் இறைவா, நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மால்தான். உமது அருளாசிற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் எங்கள் வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றும் எங்கள் பெற்றோருக்காக உம்மை மன்றாடுகிறோம். அவர்கள் மாறிவரும் இந்த அறிவியல் உலகத்தில் தங்கள் குழந்தைகளை புரிந்து கொள்ளவும் அன்பு செய்யவும் அருள் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் இறைவா, அன்னையின் மக்களாகிய நாங்கள் எங்களது குற்றங்களை குறைத்து பிறரை மன்னித்து விட்டு கொடுத்து வாழ்ந்து புண்ணிய வழியிலே முன்னேற அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இறைவாம், அமல அன்னையின் பாதுகாவலிலே வாழும் எங்கள் சபை உறுப்பினர்களை நிறைவாக ஆசீர்வதியும். அன்னையின் அற்புத பண்புகளை தமதாக்கி அருள் வாழ்விலும் ஜப வாழ்விலும் சிறந்து விளங்கி அன்னையின் அன்பு பிள்ளைகளாக வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எல்லாமல்ல அன்பின் நிறைவா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட இந்த வரங்கள் அனைத்தையும் நீரே கொடுத்து எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். கரத்தில் வாழ நாளும் விளைகின்றோம்.
வாழ்ந்துவிட பெறும் நினைவில் சிந்தனை சொல் செயல் யாவுமே உமக்கே அளிக்கின்றோம். காணிக்கையாக எம்மை தருகின்றோம். உம் கரத்தில் வாழ நாளும் விளைகின்றோம். காணிக்கையாக எம்மை தருகின்றோம். உம் கரத்தில் வாழ நாளும் விளைகின்றோம். பலியை அல்ல இரக்கம் விரும்பும் பரமனே எம்மை அளிக்கின்றோம். பலியை அல்ல இரக்கம் விரும்பும் பரமனே எம்மை அளிக்கின்றோம். காணிக்கையாக எம்மை தருகின்றோம். உம் கரத்தில் வாழ நாளும் விளைகின்றோம். சகோதர சகோதரிகளுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்புடையதாம்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலன்களுக்காகவும் நமது கையில் இன்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் இறைப்பற்றின் பலிப்பொருளை இடைவிடாது உமக்கு பலியாக ஒப்பு கொடுக்கிறோம். நீ நிறுவிய தூய மறைநீழ்வலை காணிக்கை நிறைவேற்றி உமது மீட்பு எங்களில் ஆற்றலுடன் செயல்பட செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய செயலுமாகும். இறைவாக்கினர் அனைவரின் திருவுரைகள் கிறிஸ்துவை முன்னறிவித்தன. சொல்லற்கரிய அன்புடன் கன்னித்தாய் அவரை தம் திருவயிற்றில் தாங்கினார். அவர் வரவிருக்கிறார் என யோவான் அறிவித்தார். வந்தபின் அவரை சுட்டி காட்டினார். நாங்கள் விழிப்போடு வேண்டுவதையும் மக்களிப்போடு தமது புகழ் பாடுவதையும் அவர் காணும் பொருட்டு தமது பிறப்பின் மறைபொருளை முன்னரே மகிழ்வன் எதிர்பார்த்திருக்க நமக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாமை போல்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கான மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன்.
எனவே ஆண்டவரை எமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள காணிக்கை அதே ஆவியால் தூய்மைப்படுத்தும்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறும் திருமகனாய் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மார்வனவாக அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து அறிந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் மறுமளவோ உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமணின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவுறுகின்றோம். அவர் மீண்டும் வருவார்னு எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியரளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் இருளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உடைய திருமகனின் திருவுடல் திருத்தத்தினால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூயாவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரை எங்களை மக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை மோடோ பிரபாக்குமி பலி உலகுக்கெல்லாம் அமைதியை மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் அது திரு அவையை சிறப்பாக உமடியாராக எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீபன், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், மக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுனிற்கின்ற குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனி உள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு வந்தவர்களாய் வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் அது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவளோடும் அது ஆட்சியால் என்றும் நிறைவடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்பார்த்திருக்கின்றோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது
உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மித்துருவின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஓம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை மகிழ்ச்சியுடன் அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்க வல்லவர். நம் ஒவ்வொருவரையும் அன்பு செலுத்தி நம்மை வழி நடத்துகின்றவர். விருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீரின் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். என்னை சுவைதால் நன்மையும் நிறைந்த இதை தொடுந்த பரம ரகசியத்திலுமே நான் விசுவசிக்கிறேன். என்னை சுவை நான் மிகவும் பலவீனனாயிருக்கிறேன். என் பலவீனத்தை பார்த்து என் மேல் இரக்கமாயிரும். என்னை சுவை நிறைந்த என் பாவங்களை நினைத்து மனம் வருந்துகிறேன். என்னை தை கூர்ந்து என் பாவங்களை மன்னியும். என்னை சுவையினை நான் நேசிப்பதை விட நான் என் முழு இறைத்தோடு நேசிக்கிறேன். என்னை சுவை எமது அன்பினை கவர்ந்து இருக்கிறது. என்னிடம் எழுந்தருளும், நான் மேற்கொள்ள ஆசிக்கிறேன். நித்திய குருவாகிய இயேசுவே, எமது தாசராகிய குருக்களுக்கு அவரும் தீங்கு செய்யாதபடி அவர்கள் எமது இருதயமாகிற தண்டஸ்தலத்தில் வைத்து காத்தார்களும். அனுதினமும் உமது திருச்சரீரத்தை தொட்டு வரும் அபிஷேகம் பெற்றது கரங்களை கரைபடாமல் காப்பாற்றும். விலை மதிக்கப்படாத இரத்தத்தில் தோய்ந்து சிவந்திருக்கும் அவர்களது இதழ்களை நிர்மல சுத்தமாய் காத்தார்களும். உமது மாற்றுமை பொருந்திய கிறித்துவத்தின் உன்னத அச்சரங்களால்
முத்திரிக்க பெற்றவர்களது இதயங்கள் உலக பச்சனது தூய்மைக்க செய்தார்களும் உலக தீவினைகள் அவர்களை அணுகாதபடி உமது பரிசுத்த அன்பு அவர்களை சூழ்ந்து காக்கும் கிடைமேற்க கிடவது அவர்களுடைய பிரயாச ஏராளமான பலன் கொடுக்கும்படி ஆசீர்வதித்தார்களும் யார் யாருடைய ரட்சனுக்காக உழைக்கிறார்களோ அவர்களே குறுக்கல் விலைகள் ஆறுதலும் சந்தோஷமும் பரலோகத்தில் அழகினித்து கிரீடமாயிருப்பார்களாக. ஆமேன். இறையரசின் உணவிலே பகிர்ந்து கொள்ளுங்கள். இயேசு தரும்
கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவில் இருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடம் இருந்து என்னை பிரியாதாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமேன். வார வழிபாட்டு அறிக்கை. வருகின்ற திங்கட்கிழமை 15ஆம் தேதி வெலிங்டன் கில்பர்ட் ராஜா தனிஸ்லாஸ் மிக்கேலம்மா என்பவருடைய ஆண்மலை பாற்றிக்காக. பதினேழாம் தேதி புதன்கிழமை குறிப்பிட்ட குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாக. வார வழிபாட்டு அறிக்கை. இன்று வழக்கம்போல் ஞாயிறு மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறும். வருகின்ற ஞாயிறு வழிபாடு சிறப்பிப்பவர்கள் தோமா அன்பியம். வரும் வெள்ளிக்கிழமை 19ஆம் தேதியிலிருந்து திருக்குடும்ப திருவிழாவை முன்னிட்டு நவநாள் ஆரம்பமாகும். திருக்குடும்ப சபையில் உள்ள அனைவரும் கலந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அதே போன்று திருமணமான பெண்கள் திருக்குடும்ப சபையில் சேர விருப்பப்படுகிறவர்கள் சபையில் சேர்ந்து பலனடைய அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். வருகின்ற வெள்ளிக்கிழமை காலை நமது இணையூர் சவேரியார் நகரில் சவேரியார் திருவிழாவை முன்னிட்டு காலை 7 மணிக்கு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து கொடியேற்றமும் நடைபெறும். நம்முடைய இணையூர் சவேரியார் நகரில் சவேரியார் திருவிழாவை முன்னிட்டு காலை 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 7 மணிக்கு திருப்பலியும் அதனைத் தொடர்ந்து கொடியேற்றமும் நடைபெறும். விருப்பமானவர்கள் நிகழ்வில் கலந்து கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்பார்ந்தவர்களே, இன்று தங்களுடைய சபை விழாவை கொண்டாடி இந்த திருப்பலியை சிறப்பித்த அமலோற்ப மாதா சபையினருக்கு என்னுடைய சார்பாகவும் உதவி பங்கு தந்தை சார்பாகவும் அருட்சகோதரிகள் சார்பாகவும் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து நாம் அவர்களுக்காக ஜெபிப்போம். பரிசுத்த அமலோற்ப மாதா சபையில் இந்த ஆண்டு புதிதாக சேர இருக்கின்ற உறுப்பினர்கள் முன்வருக. ஏஞ்சல் பிலோமினா, சந்தன மெர்லின், மேரி நிஷா, அனி ரேபா, அபிநயா, ஜிசானி, ஜெய்ஷா.
இந்த ஆண்டு பரிசுத்த அமலோற்ப மாதா சபையில் புதிதாக பொறுப்பாளர்கள்: தலைவர் ஆரோக்கிய கவிதா, துணைத் தலைவர் ஜார்ஜ் அனிதா, செயலாளர் சந்தியா ரோஸ், பொருளாளர் தனிஸ் மேரி. உள்ளத்தில் உறுதியற்றோரை திடன் கொள்ளுங்கள், அஞ்சாதீர்கள். இதோ நம் கடவுள் வருவார், நம்மை விடுவிப்பார் என கூறுங்கள். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். அதனால் எங்களை குற்றங்களிலிருந்து விடுவித்த உமது அருள் கொடைகள்
வரவிருக்கும் விழாவுக்கு எங்களை தயாரிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவருடைய சிறப்பு ஆசிரை நாம் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவன் தம் ஒரே மகனின் வருகையில் நம்பிக்கையோடும் அவரது மறுவருகையை எதிர்பார்த்திருக்கிற உங்களை அவரது வருகையின் ஒளியால் புனிதப்படுத்தி தமது ஆசியால் உங்களை வளப்படுத்துவாராக. ஆமென். இம்மை வாழ்வில் உங்களுக்கு நம்பிக்கையில் உறுதியையும் எதிர்நோக்கில் மகிழ்ச்சியையும் அன்பில் செயல்திறனையும் அவர் அளிப்பாராக. நம் மீட்பர் மனிதராகி நம்மிடம் வந்ததால் அகமையிலும் நீங்கள் அவர் மீண்டும் தமது மாட்சியில் வரும்போது நிலைவாழ்வில் கொடைகளாக பெறுவீர்களாக. ஆமென். எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனது அன்பையும் ஆசிரையும் பெற்றவர்களாய் சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு அருளை பொழிந்திடும் அன்பு தாயமா. வானக அரசியே எங்கள் அன்னையே, மானிடர் போற்றிடும் தேவ அன்னையே. வானக அரசியே எங்கள் அன்னையே, மானிடர் போற்றிடும் தேவ அன்னையே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுளே. வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவள் நீரே. எதிர்வயத்தின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமேன்.